ஸ்நாக்ஸ் வாங்கி சொல்லிடுறோம். இந்த மனுஷன் சீக்கிரமாக வரதா இல்லையா பார்க்கலாம். பொண்ணு எதனா கேட்டால் மட்டும் சீக்கிரமாக வந்துடுவார். நம்ம கேட்டிருக்கோம் இன்னைக்கு சீக்கிரமாக வரலன்னா இருக்குது. சரி, அவர் வந்த மாதிரி எழுப்பிட்டோம். நம்ம பத்துக்கு தூங்கலாம். கொஞ்சம் கூட சாமான் போல தான் இருக்குது, கழுவணும். அது அப்புறம் கூட கழுவிக்கலாம். கழுவிட்டு அப்புறம் சமையல் செஞ்சால் போச்சு. இப்போ படுக்க வேண்டியது தான். மாமக்கா, என்ன வேணும்? பசி எடுக்குதுமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பாடு சாப்பிட்டேன். இதுக்குள்ளே என்னடி பசி எடுக்குது உனக்கு? மதியம் சாப்பிட்டமா, இப்போ மணி 4 ஆகுதுமா. பசி எடுக்காதம்மா எனக்கு. எடுக்கும் பசி எடுத்தா என்ன பண்ண சொல்ற? சாமான்லாம் துடைக்கி போடணும், வேலை இருக்கு அம்மாக்கு. கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தா கரெக்டாக இப்போ தான் வந்து சாப்பாடு கேட்பா. இருக்கும் போதெல்லாம் சாப்பிட மாட்டா. எப்போ இல்லையோ அப்போ தான் வந்து பசிக்குதுமான்னுவா. எனக்கு மேகி செஞ்சு கொடுமா, இப்போ எனக்கு பசி எடுக்குது. இல்லைனா நான் டாடிக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். பண்ணு இப்போ தான் நான் பண்ணேன். உங்கள் டாடியை பப்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். சரி வா, நீ மேகி சாப்பிட்டு படுத்துக்குன்னு தூங்கு. ஸ்நாக்ஸை வந்து நானே சாப்பிட்றேன். என்ன ஸ்நாக்ஸ் வாங்குறாங்க டாடி? அப்போ எனக்கு எதுவும் வேணாம். என்ன தூங்க வச்சு நீ மட்டும் சாப்பிடலான்னு பார்க்குறியா? எனக்கு வேணாம், நான் போய் விளையாட்டு வரேன். என்ன அப்புறம் டாடி வந்த மாதிரி என்ன கூப்பிடு. என்னை விட்டு நீ மட்டும் சாப்பிடாத. என்ன நான் எப்படியும் உன்னை விட்டு சாப்பிட்ருக்கேன். உனக்கு கொடுத்தது தானே எப்பவுமே சாப்பிடுவேன், எதுவாக இருந்தாலும். நான் இருக்கும்போது எனக்கு கொடுத்துட்டு சாப்பிடுவேன். இல்லை நான் பார்த்தா எனக்கு கொடுத்துட்டு சாப்பிடுவேன். இல்லாதப்போ டாடி யாராவது வாங்கினா நீயே மொத்தத்தை சாப்பிட்றேன். எனக்கு தெரியாதா? சரி நான் போய் விளையாட்டு வரேன். ஸ்நாக்ஸ் வாங்கிடுறேன்னதும் சாப்பாடு வேணாம், இல்லைனா மேகி செஞ்சு கொடுன்னு இருப்பா. நேற்றுக்கு இப்படி சொன்னவனே சைலண்டாக போகிறா பாரு. அது சரி, நம்ம பொண்ணு நம்மள மாதிரி தானே இருப்பா. சரி, கொஞ்ச நேரம் படுக்கலாம். இன்னும் 1/2 hourல வந்துடுவார். அந்த ஒரு என்ன தூங்கலாம். ஒரே டயர்டாக இருக்குது. மாட்டுக்கு தண்ணியை வச்சாச்சு. இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுன்னு உள்ள போய் பார்க்கலாம். பூமாரி உட்காந்து எப்படி இருந்தாலும் படிச்சுருந்தா இருப்பா. இந்த சதீஷ் பையன் விளையாடுறதுக்கு போறேன்னு போனா இன்னும் வரல போல. அது சரி, குழந்தை எப்போ பார்த்தாலும் படிக்கணும்னு எதிர்பார்த்தா நல்லா இருக்குமா? அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்ல. ஒரு நேரம் போய் விளையாட்டு வந்து பச்சாலாம் ஒன்றும் இல்லை. விளையாட்டு வந்து படிக்கட்டும். படிக்காத பார்த்தா தான் தப்பு, படிச்சுட்டு பார்த்தா அந்த தப்பு இல்லை. உள்ள போய் பார்க்கலாம் என்ன பண்றா பூமாரின்னு. என்ன இது சுத்தின்னு இருக்கு? ஒருவேளை மொத்த நெட்டு காலி ஆயிட்டு இருக்குமா? நம்ம வந்து 1 hour தான் ஃபோனே பார்த்தோம், அதுக்குள்ள நெட்டு காலி ஆயிடுச்சா? அப்புறம் சோனி ஸ்கூல்லேருந்து வந்து பேகை தூக்கி ஒரு இடத்துல போட்டு, ட்ரெஸ்ஸை கட்டி ஒரு இடத்துல போட்டு வந்ததுலேருந்து அந்த ஃபோனையே வச்சு பார்த்துங்க. ஏன் நெட்டு காலி ஆகாதுன்னா ஆகும். கரெக்டாக வந்துட்டா. எதனா ஒன்று சொல்லலைன்னா இவளுக்கு நம்மள தூக்கமே வராது. இந்த பொம்மையை பரவாயில்ல போகுது இவளுக்கு பதில். இப்போ என்ன வேணும் உனக்கு? என் ஃபோன் தானே நெட்டு காலி ஆச்சு. கொஞ்ச நேரம் கூட அவன் ஃபோனை பார்க்குறேன். ஒழுங்காக போயிடு. என் ஃபோனில் நிறைய சிலபஸ்லாம் இருக்குது. நீ வேறு ஸ்டோரேஜில் எதனா ஒன்று ஏற்றின்னு அடிக்கடிக்க டெலிட் பண்ணி விட்டுறேன். ஃபோனை எடுத்தனாவே ஃபோனை எடுத்தால் கம்முன்னு பார்த்துட்டு வைக்க பார்த்து கிடையாது. எங்கெங்க என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறதே உன்னோட வேலையாக இருக்குது. ஃபோன்லாம் தர முடியாது. உன் ஃபோனில் நிறைய சிலபஸ் இருக்குதா இல்லை சீக்ரெட் இருக்குதா? ஆமாம் சீக்ரெட் வச்சுக்கிறேன். நீ எப்போ பார்த்தாலும் ஒரே லவ் சாங்க ஸ்டேட்டஸ் போட்டுரு. அம்மா என்னைக்கு போட்டு வெளுக்குறாங்கன்னு தெரியல. ஒரு நாள் காட்டுற நீ போகிற ஸ்டேட்டஸ் எல்லாம். என்ன நீ எந்த காலத்தில் இருக்கிற? ஸ்டேட்டஸ் போடுறதுல இந்த காலத்தில் சகஜம். அதை போய் பெரிய விஷயமா பேசின்னு இருக்கிற. ஸ்டேட்டஸ் போடுறது ஒரு குத்தமா? நல்ல பாட்டாக வருது, நல்ல பாட்டாக மனசுக்கு பிடிச்ச பாட்டாக வருது. ஸ்டேட்டஸ் போட தப்பா என்ன? உடனே தப்பாக சொல்ல வேண்டியது தான் உன் வேலையே. நல்லா சமாளிக்கிற. சரி வா, அம்மா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். கீழே போய் என்ன எது கூப்பிட்ற? போதுன்னா நீ மட்டும் போய் பாரு. இப்போ போய் அம்மா எப்படி எதனா ஒரு வேலை சொல்லினே இருப்பாங்க. என்னாலாம் எதுவும் செய்ய முடியாது. ஐ எம் வெரி பிஸி. வேணா நீ போய் செஞ்சுக்கோ. இந்த 2 ஃபோனை பார்த்து நெட்டை காலி பண்ணிட்டேன். இன்னொன்று பண்ண போகிறேன். என் ஃபோன் லாக் போட்டு வச்சுக்கிறேன். என் ஃபோனில் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஒழுங்கா வா, போய் எதனா வேலை இருந்தால் செஞ்சுட்டு அப்புறம் வரலாம் மேலே. அப்புறம் அம்மா நீ தான் திட்டு வாங்க போய் சொல்கிறது சொல்லிட்டு அப்புறம் வராதும் இஷ்டம். திட்டு நான் தானே வாங்க போகிறேன். உனக்கு என்ன? நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு. அப்படின்னா போ. சரி, நான் போய் பார்க்குறேன் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு. போகிறவன் இவன் மட்டும் போக மாட்டா, என்னையும் சேர்த்து கூப்பிட்றா. நம்ம போனால் எதனா ஒரு வேலை சொல்லிட்டே இருக்கும் இந்த பூமி. நம்ம போகவே கூடாது, கீழே இங்கேயும் சொன்னோம். கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்குமே. அது சரி, பார்த்தா தூக்கமே வர மாட்டேன். தூங்கினா எழுதவே முடியல. இந்த சத்யா ஏப்பிருப்பாளே, சோனி ஏப்பிடலாம் கூட. சோனினால என்ன வேலை வாங்கினே இருக்கும், ஏற்ப மாட்டா. இந்த சத்யா ஏப்பிருப்பாளே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. மேலே அம்மா எழுந்துட்டாங்க போலவே. என்னம்மாக்கா எப்போ வந்தீங்க? சத்தம் காட்டாத இருக்கிறீங்க. அம்மா தூங்கி இருந்தேனே, எழுப்பிருக்கலாம்ல. இதெல்லாம் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தீங்க. சரி, அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பலான்ட்டு மேலே போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்கில் இந்த டிஃபன் பாக்ஸில் எடுத்து வெளியே போட்டு வந்து நீங்களே எழுந்துட்டு இருக்கீங்க. சரியா இருந்துச்சு மக்கா. இந்த இட்லி கடைக்கு போகிறது காலையில் எழுந்துக்கிறேன்ல, அதனால தான் சரி இப்போ கொஞ்ச நேரம் படுக்கலாம். தூக்கம் இல்லைனா உடம்பே கெட்டு போயிடுமே. அதனால தான் பார்த்தேன், அப்படியே தூங்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்தால் எழுப்புங்கன்னு பார்த்தா நீங்கள் சைலண்ட்டாக வைங்கன்னு பார்த்தேன். ஏமா அதெல்லாம் வேலை செய்யலான்னு இருந்தியா என்ன? தண்ணியே வரல நேற்றுலேருந்து. என்னதான் ஆச்சுன்னு தெரியல. துணி வேறு இருக்குது, துவைக்க வேண்டியது நிறைய இருக்குது. எப்படி துவைக்கிறதோ தெரியல. அதான் தண்ணி வந்தால் தானே துவைப்பீங்க. தண்ணி வரலையா அப்புறம் என்ன? அது சரிதான், ஒன்றும் முடியல மக்கா. உடம்பு வாட்டமாகவே இல்லை, கை காலெல்லாம் வலிக்குது. காலையிலே ஏந்தி இந்த இட்லி கடைக்கு ஓடி ஆடி வேலை செய்கிறது முடியல. என்னடா நீ உன்னை யாரும் இட்லி கடையை போட்டு கஷ்டப்பட சொன்னது? எங்கன்னா 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்தோமா, வீட்டில் கம்முன்னு இந்த மாதிரி இல்லாத இட்லி கடையை போட்டு உடம்பு முடியலன்னா யார் என்ன பண்ணுவாங்க? நீ செய்கிற வேலை தானே எல்லாம். ஆமாங்க, 100 நாள் வேலையை மட்டும் நம்பி இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஒரு வாரம் செஞ்ச காசை 4 வாரம் கழிச்சு போடுறாங்க. ஒழுங்காக ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு இட்லி கடையை போட்ட வியாபாரம் நல்லா ஆகுது. சரி, நான் மட்டும் கஷ்டப்படுறேன். இந்த 2 பசங்க வேலைக்கு வச்சுக்கினே அவங்களும் தான் செய்வாங்க. இருந்தாலும் நம்மளும் செய்யாத இருக்க முடியுமா? நம்மளும் செய்யணும்ல. செய்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. முடிஞ்சா செய்யணும். முடியாத காலத்தில் இதுக்கு செஞ்சுட்டு அது முடியல இது முடியலன்னு சொல்ல வேண்டியது. இப்போ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்யலைன்னா இன்னொரு ஆளை கூட வச்சு இட்லி கடைக்கு.
முடியாத காலம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்ன கேட்டி ஆகிட்டோம். வயசு இப்போ தான் இது, இப்போ தான் செய்ய முடியும். இன்னும் கொஞ்சம் காலம்லாம் போயிடுச்சுன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இப்பயே செஞ்சு இருக்கிற வயசு இருக்கிற காலத்தில் தான் காசை சேர்த்து வைக்கணும். 1 2 பொம்பளை பசங்க வீட்டை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாவா? மா எங்களை பற்றி ஏமா இதுக்குள்ளே நீ கவலைப்படுற? எங்களுக்கு என்ன கல்யாண வயசாக வந்துச்சு, இப்போ தான் ஸ்கூல் படிக்கிறோம். ஸ்கூல் முடிச்சதும் காலேஜ் சேருவோம், காலேஜ் முடிச்சதும் வேலையில் போய் சேருவோம். அப்புறம் நான் எதாவது காசு கொடுக்குறேன், அதை வச்சு நீ கொஞ்சம் கொஞ்சமாக நகை வாங்கு. அப்புறம் எங்களுக்கு நல்லா வயசான வரைக்கும் கல்யாணம் பண்ணுவேன். அப்போ நடக்க போகிறத பற்றி இப்போ ஏமா ஃபீல் பண்ணுற? உன்னால் முடிகிற வேலையை மட்டும் செய்யுமா, முடியாத வேலையெல்லாம் செய்யாதமா நீ. அப்படி சொல்லுமாக்கா. இந்த காலத்தில் ஆம்பளை பசங்க கூட இந்த மாதிரி சொல்லுமா பாதி. என் பொம்பளை பசங்க எவ்வளோ அறிவாக இருக்குது பாரு. அந்த பசங்களை நீ எப்போ பார்த்தாலும் பொடுத்திட்டீன்னு இருக்கிற. ஆமாம் ஆமாம், திட்டுறாங்க உங்கள் பசங்க. இதெல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க. ஆனால் எதுக்கு தான் சண்டை போகிறாங்கன்னு தெரியல, எதுக்கு தான் சாடுறாங்கன்னு தெரியல. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சண்டை சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை. அம்மா சண்டையிலேயே ஒரு லவ் இருக்குமா எங்களுக்குள்ள? சண்டை போடாது இருந்தால் ஒரே போர் அடிக்குமா? நாங்கள் 2 பேரும் அடிக்கடிக்கு சண்டை போட்டுப்போம், நாங்கள் 2 பேரும் அடிக்கடிக்க சேர்ந்துப்போம். நீ அதுக்கு குறுக்கில் வராதம்மா. நாங்களே சண்டை போட்டு நாங்களே சேர்ந்துப்போம். ஆமாம் ஆமாம், ஒரே சவுண்டு போட்டு நீ அம்மா பொம்மின்னு மாறி மாறி கூப்பிட்டீங்கன்னா உங்கள் சண்டையில் வராமல் இருப்பேன். அது என்னன்னா வைலன்ஸ் முத்திருச்சுனா தான் உன்னை கூப்பிடுவோம். நீ சும்மா சண்டை போடும் போதெல்லாம் வருவேன், ஆனால் வைலன்ஸாக சண்டை போடும்போது ஒரு வாட்டி வர மாட்டேன்ற. சண்டை போடுறதுல வைலன்ஸ்லாம் பாருங்க. சரி சரி போங்க, நான் போய் சாப்பாடு வேற செய்யணும். ஏன்னு பார்த்துக்கு சோம்பேறி தானமாக இருக்குது. இப்படியே உட்காந்து இருக்கலாமாலே இருக்குது. அப்படியே உட்காந்து நிறுமா, வேணா பேசாமல் இன்னைக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ராணி சீக்கிரமாக வாங்க, வீட்டுக்கு போய் சாமான்லாம் வாங்கிட்டு வரணும். நீ என்னாச்சு? அட போங்க, அதை மறந்தே போயிட்டேன். நான் உங்களை வர சொன்னதே மறந்துட்டேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த துணி சோப்பு பவுடர் ப்ரஷ் இதெல்லாம் தீந்து போச்சு. ப்ரஷ் எல்லாம் தேஞ்சு போச்சு. சரி அதான் நீ போய் வாங்கலான்னு பார்த்தேன். ஒன்றும் ஆட்டப்படல. இன்னைக்கு என்னால் வர முடியாது. நாளைக்கு வேணா சீக்கிரமாக கொஞ்சம் வாங்க. இதே மாதிரி நாளைக்கு போயிட்டு வந்துடலாம். நாளைக்கு இல்லை, நைட் தான் வருவா ராணி. இன்னைக்கு தான் முடியும். வேணும்னா இன்னைக்கே வா, போயிட்டு வரலாம். இல்லைன்றேன் வாங்கன்றீங்க, சாப்பாடு வேற செய்யணும். நீங்கள் வேற என்னால் வர முடியாது. அப்போ நான் போயிட்டு வரேம்மா. எனக்கு அதெல்லாம் தெரியாது மக்கா, பார்த்து வாங்கி வரேன். என்ன தெரியாது? வா மக்கா, நான் கூட்டின்னு போகிறேன். வாங்கின்னு வரலாம். நம்ம போய் இப்போத்துலேருந்தே எல்லாமே சொல்லி தரணும். தெரியாது மக்காலாம் சொல்லக்கூடாது. நான் கூட்டு போய் வாங்கி தரேன் பாரு. என் பிள்ளை என்ன அருமையாக வாங்கி எடுத்து பாரு. நீ இத்தனை நாள் வாங்கி அறிவியா? என் பிள்ளைய கூட்டு போய் வாங்கி வரீங்கன்னா சரி சரி கூட்டின்னு போய் வாங்கி வாங்க. நானும் வேணான்றேன். பிள்ளைங்களை இப்போ தெரிஞ்சே கற்றுக்கணும். எல்லாம் நல்லதான். நான் மட்டும் என்ன வேணான்றேன். ஆனால் என்ன வீணா போகிற பொருளை வாங்கி வந்தீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பொருள் எல்லாம் பார்த்து வாங்கி வரணும் எல்லாத்தையும். சரிம்மா, நான் பார்த்து வாங்கிட்டு வரேம்மா. கூட்டின்னு பார்த்து தான் கூட்டு போறீங்க. இவ்வளோ மட்டும் கூட்டு போகாதீங்க. அந்த சோனியை சேர்த்து கூட்டு போங்க. அப்புறம் நீங்கள் போன வரைக்கும் ஒரே கற்றுவாவே. சரிம்மா, அப்போ நான் போய் கூப்பிட்டு வரேன். இல்லை நீ போ, கிச்சனில் காசு வச்சிருக்க மாதிரி போய் எடுத்துன்னு வா. அப்பா கிட்ட கம்மியாக இருக்கும் காசு. அதே சேர்த்து எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. இல்லாத பொருள் எல்லாம் என்ன, நான் போய் அவளை கூப்பிட்றேன். அப்போ சரிம்மா. வா மக்கா, அப்பா வெளியே இருக்கேன். அம்மா கிச்சனில் காசு இருக்குன்னு எடுத்துன்னு வா. சோனி வந்தோடனே போகலாம். சரிங்கப்பா. ஒரே பேசாம பாட்டை போட்டு டான்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆக வேண்டியது தான். கீழே மட்டும் போகவே கூடாது. நிறைய வேலை வைப்பாங்க நம்மளுக்கு. என்ன இது பாட்டு எப்படி ஆக மாட்டேங்குது? மொத்த பாட்டை டெலிட் ஆயிடுச்சு என்னன்னு தெரியலையே. அது சரி, நம்ம தான் ஒரு நாள் டெலிட் பண்ண நினச்சேன், ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு. சரி வாய் தான் இருக்கே, பாட்டை பாடினே டான்ஸ் ஆட வேண்டியது தான். மல்லிப்பூ வச்சு வாடுது மச்சான், இந்த வெளி நிலா தேடுது. மச்சான் எப்போ வர போறேன், மச்சான் எப்போ வர போறேன், 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர போறேன். டனுக்கு ரெட்டுக்கு டும் டும், டனுக்கு ரெட்டுக்கு டும் டும், ரக்கிட்ட என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். ரக்கிட்ட இருப்பேன். நல்லா சந்தோஷமா தான் இருப்பேன். நல்லா ஏமாத்தி இருந்தா எல்லாரையும் சந்தோஷமா தான் இருப்பேன். இந்த பொம்மி எப்போ வந்தான்னு தெரியலையே. மொத்தத்தையும் கேட்டுட்டாளா? இன்னைக்கு நம்ம சத்தம் போல. என்ன திரும்பி இப்படி எதுக்கு இப்போ ஓவர் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்க? எதுவுமே கிட்டத்துக்கு முன்னாடியே மூஞ்ச உம்முன்னு வச்சுன்னு இருக்கியே. கிட்ட வந்துட்டு ரெடி ஆயிட்டியா? பிள்ளைங்க போனா போதுன்னு விட்டா உட்காந்து ஏதோ பச்சின்னு இருப்பேன், இல்லை ஃபோனை பார்த்துன்னு இருப்பேன். பார்த்தா வந்து டான்ஸ் ஆடினுங்கிற. ரக்கிட்ட என்ன வேணா நடந்தா சந்தோஷமா இருப்பியா? இருப்பேன். யூனிஃபார்ம் ஒரு வத்துல, பேக் ஒரு வத்துல, அதுல இருந்து டிஃபன் பாக்ஸ்ல கூட எடுத்து போடல, வந்து டான்ஸ் ஆட்டின்னு குமார் வச்சுனுங்கிறியாங்க. இல்லப்பா பொம்மி, என்ன இல்லப்பா பொம்மி, நொல்லப்பா பொம்மி. குழந்தைங்கன்னு எவ்வளோ செய்கிறேன். ஆனால் நீங்கள் செய்ய திமிரி எழுத தவிர கொஞ்சம் கூட திருந்த மாட்டேன்றீங்க. கீழே படிக்கிறதுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு மேலே பெட்ரூம் கேட்டீங்க. ஒரு பெட் இருந்தால் வச்சுக்கிறீங்கன்னு 1க்கு 2 பெட்டாக வாங்கி போட்டோம். எல்லாத்தையும் 2 வாங்கி வச்சிருக்கேன். சரி ஒழுங்காக படிப்பீங்க. மேலே கீழே இருந்தால் பேசுகிறீங்க, நீங்கள் டிவி பார்க்குறீங்க, எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது. எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் இப்படி கூத்தம் கும்மாலமோ டான்ஸ் ஆடினு இருக்கீங்க. நீங்கள் படிப்பீங்கன்னு எல்லாத்தையும் மேலே போட்டேன். முதல்ல மேலே வீட்டை பூட்டி போட்டு கீழே தான் உட்காந்து போடணும் எல்லாரையும். இதோட மேலே யாரும் காலடி வைக்கூடாது சொல்ல பாரு. இப்போ நம்ம டான்ஸ் சும்மா போர் அடிச்சுட்டு ஆடிட்டு கீழே வந்து உனக்கு எதனா வேலை செய்யலான்னு பார்த்தேன். வாயை திறந்தா பொய் எப்பதான் வாயில இருந்து உண்மை வரும்னே தெரியல. என்ன டான்ஸ் உனக்கு? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பார்த்தனா கையை காலை முடிச்சு வீட்லயே இருந்து போட்டுட்டேன் பாரு. எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்து எப்படின்னா படிச்சுட்டு கொண்டாரோ இது பண்ண பரவாயில்ல. புக்கை எடுத்துட்டே நான் பார்த்தது கிடையாது. சரி பிள்ளை என்ன பண்ணுன்னு பார்க்கலான்னு வந்தா இந்த மாதிரி டான்ஸ் ரக்கிட்ட நல்லா போட்டு மொத்தம் 2 வாட்டி டான்ஸ் ஆடிப்பாரு. வெளியே போறாங்க அவங்க அப்பாவும் அக்காவும். நீ மட்டும் வீட்லயே இரு. உன்னால எங்கேயும் அனுப்பக்கூடாது. சரி அவங்க 2 பேர் மட்டும் தான் போறாங்க. நான் தான் போன போது பிள்ளைய கூட்டு வரலான்னு வந்து கூப்பிடலான்னு பார்த்தா ஓர பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயும் போத்தால வீட்லயே இரு. நான் முதல்ல எங்கேயுமே போல, அவங்களே போயிட்டு வர சொல்லு. நான்லாம் வரவே இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் அவள் தானே பிடிச்ச பொண்ணு, நான் தான் பிடிக்காத பொண்ணாச்சே. நான் ஏன் போய் என்னை கூட்டு போறீங்க? உங்க பொண்ணு நீங்கள் நல்லா பார்த்துங்க, என்னை யாரும் பார்த்துக்கிட்டால போங்க.
மாமாடி அவ்வளவுதானே பெற்றுக்கிறேன். உனக்கு குப்பை தொட்டில இருந்து ஏத்தாந்தானே, அதனால அவதான் என் பொண்ணு. குப்பை தொட்டில இருந்து ஏத்தாந்த நீலாம் என் பொண்ணா என்ன? ஒழுங்கா இங்கே இருந்த ஒழுங்கா வீட்டு வேலையில செஞ்சுட்டு இரு. இதோட உன்னை இங்கே வெளியே கூட்டு போதே கிடையாது. இதோட வீட்டில் தான் இருக்கணும் பாரு. நீ வாயை திறந்தா தப்பு எல்லாம் செஞ்சுட்டு அப்போ கூட தப்பு செஞ்சுன்னு ஒத்துக்கிறியா பாரு. அவதான் என் பொண்ணு, நான் உன் பொண்ணு இல்லைன்ட்டு என்ன வார்த்தை வாயிலேருந்து வரது? அப்படியே செய்கிறேன். நான் அவங்க எல்லாரையும் பார்த்து பிச்சு பார்த்து செய்கிறேன். 2 பேரும் எல்லாத்தையும் வாங்கி தந்து 2 பேரும் எல்லாம் செஞ்சா கூட அவளை நல்லா பார்த்துக்கிறீங்க. அவள் எல்லா வேலையும் செய்கிறா, நல்ல பொறுப்பான பொண்ணாகிறா. நீங்கள் மாதிரி வேற கீழே வந்தாட வேலை வைப்பாங்கன்ட்டு மேலே உட்காந்து டான்ஸ் அடிங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சால் கோவம் வராதே? உனக்கு இந்த மாதிரி செஞ்சாலும் கோவம் வரும், எந்த மாதிரி செஞ்சாலும் கோவம் வரும். நான் எது செஞ்சாலும் கோவம் வரும். என்னை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. நான் எங்கேயும் வரல, நீங்கள் போங்க. நான் போய் அவங்க அனுப்பி வச்சுட்டு வரேன். வீட்டில் உட்காந்து அழுதுனே அப்படியே உட்காந்து நேரத்தை ஓட்டில நினைக்கிறேன். வீட்டை வாசல்லாம் பெருக்கிட்டு சாமான தொலைக்கி வைக்கலாம் இருக்குது உனக்கு. அவங்களை போய் அனுப்பி வச்சுட்டு வரேன். இங்கே வர உனக்கு கச்சேரி வைக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன்? நம்ம போய் இந்த பொம்மி வர நேரத்தில் டான்ஸ் ஆன பாரு. நான் என்ன பண்ணாலும் திட்டுறாங்க, இது செஞ்சாலும் திட்டுறாங்க. நம்மளே இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை போல. அதனால தான் எப்போ பார்த்தாலும் திட்டுறதும் அடிக்கிறதுமா இருக்கிறாங்க. என்னம்மாக்கா எவ்வளோ நேரம் ஆகுது வருவேன்னு பார்த்தா வரவே இல்லையே. அம்மா சோனியா கூட்டினாரு போனாங்களே, வரலப்பா. அதான் வந்த உடனே வரலான்ட்டு உட்காந்துன்னு இருக்கேன். கிளம்புங்க. அவன் வரலையா? என்னாச்சு? வரலையா? அது அவகிட்ட தான் கேட்கணும். என்ன கேட்டா இப்போ கிளம்புங்க, போது போச்சு. போதுனா போங்க, எல்லாம் வீட்டில் இருங்க. ஏம்மா வெளியே போதுன்னா அவள் தான் ஃபர்ஸ்ட் வருவா. அவள் வரலன்ட்டாளா? நம்பவே முடியலையே. இப்போ எதுவும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஒழுங்கா போயிட்டு வாங்க, அப்புறம் சொல்கிறேன் அந்த கதையெல்லாம். எப்படி இவ்வளோ மட்டும் கூட்டினு அந்த பெரிய வீட்டு போது நான் போய் என் அக்காவை கூட்டினு வரேன். மக்காவை கொண்டு வரோம், மொக்கையும் கொண்டு வரத்தால. ஒழுங்கா கிளம்புங்க. சும்மா வெறுப்பத்தி நிற்காதீங்க. யாரும் மேலே போத்தவல்ல. இப்போ போங்கன்னா போகணும். சரி வா மக்கா போயிட்டு வரலாம். அப்புறம் போய் பார்க்கலாம் சோனி என்ன பண்ணுறான்னு. அவளை மட்டும் எப்படிப்பா விட்டு போகிறது? அப்புறம் அழுவாப்பா அவன். என்ன நானா வேணாம், அவனை வரல அவங்க போக சொல்லுன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்றீங்க? மேலே போய் அவளுக்கு எஞ்சின் இருப்பாருங்களா? கிளம்புங்க. சும்மா வெறுப்பேற்ற கூடாது. என்ன வா மக்கா, இன்னும் பொழுது போயிடுச்சுன்னா அப்புறம் எப்போ வருது பனி காலத்தில்? சீக்கிரமா போயிட்டு வரலாம் வா. எழுந்துட்டேன். எங்க உங்க அப்பா வந்தாரா இல்லையா? இன்னும் 5 மணி ஆயிடுச்சு. என்னம்மா எப்போ அப்பா எப்பனா வரட்டும். பொறுமையா சாப்பாடு செஞ்சிடலான்னு. இன்னைக்கு என்ன 5 மணி ஆயிடுச்சு வரலன்ற? அவ்வளோ பாசமா அப்பா மேல உனக்கு ஸ்நாக்ஸ் கோசம் தானே கேட்கறது? எனக்கு தெரியும். கரெக்டாக புரிஞ்சியா பாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மக்கா. அப்பா வந்துடுறாரு 5 மணிக்கு, இன்னும் ஆளை காணுமேனு கேட்டேன். இத்தனாலும் எதுவும் சொல்ல மாட்டாரு. ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச மாதிரிக்கும் வருவார். நீங்கள் 5 மணிக்கெலாம் டான் வந்துடுவேனால ஆளை காணுமே, அதனால கேட்டேன். என் செல்லக்குட்டி விளையாட்டு வந்துட்டாங்களா? ஆமாப்பா, இப்பதான் வந்தேன். அப்படியா? இந்தாங்க பட்டு ஸ்நாக்ஸ் இருக்கு, சாப்பிடுங்க. அவங்க வர சொன்னது நம்ம கொடுக்கறது பொண்ணுக்கிட்ட. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூவை பார்க்க நீங்க